ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய முழு சூரிய கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கத்தை கடகராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகணம் அப்படின்றது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு 2 வகையான கிரகணங்களானது ஏற்படும். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-3 சந்திர கிரகணங்கள், சூரிய கிரகணங்கள் அப்படின்னு மொத்தமாகவே ஒரு 5-6 கிரகணங்கள் தான் வந்து ஏற்படும். அதில் இப்போது வரக்கூடிய கிரகணம் 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம். இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கடகராசியில் தாங்க ஏற்படுது. சுமார் 4 மணி நேரமும் 23 நிமிடமும் வந்து நீடிக்கப் போகுது. இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. ஸோ இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. இந்த கிரகணமானது என்ன மாதிரியான தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து இந்த கிரகணம் ஏற்பட போகுது. ஸோ என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படின்றதையும், கூடவே என்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கும்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னா கட்டாயமாக அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்கும் வந்து கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது இந்த கிரக நிலைகளானது 12 ராசிகளுக்குமே மாற்றங்களை வந்து கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, குறிப்பாக நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இந்த காலகட்டங்களில். ஸோ உங்களுக்கு பணவரவு பார்த்திங்கன்னா இதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே நீங்கள் நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க. காரணம் இந்த கடந்த 2.5 வருஷமாகவே உங்களுக்கு அஷ்டம சனி காலமானது நடந்துட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இனி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருக்க போகுது. நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்குங்க. கடகராசியை உடைய பெண்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் கடகராசியை உடைய பெண்கள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் தான் இருக்கேன், என்னால் வந்து வேலை செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக முதலீடுகள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டங்களில் எந்த காரியங்களை செய்தாலுமே கூட, எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு கையில் எடுத்தாலுமே அதில் கண்டிப்பாக வெற்றி தாங்க உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ தைரியமாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு வந்து உங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சூரியன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்குது இந்த காலகட்டங்கள்ங்கிறதால புது ஆதித்ய யோகமானது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் கடகராசி என்பர்களே உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. குரு ராசியில் இருக்கும் பொழுது சொல்லவா வேணும், ஏராளமான நன்மைகளை வந்து குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 12வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ கட்டாயமாக கடகராசிக்காரங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகளானது நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று சுப நிகழ்வுகளாக தான் நடக்கும். கிரகப்பிரவேசம், திருமண யோகம், வளகாப்பு அப்படின்னு அடுத்தடுத்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் கடகராசினியர்களுடைய வீட்டில் நடக்குங்க. சூரிய பகவான் ஆட்சி பெற்றதோடு மட்டும் இல்லாமல் புதன் பகவானோடு இணைந்து தான் இந்த புது ஆதித்ய யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கடகராசி நேர்களே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய தாய் மாமனுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் இல்லாத அந்த ஒரு உறவு, அந்த அன்பு இனி வந்து கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தாய்மாமனுடைய அன்பு கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபத்தால், பிரச்சனைகளால் நீங்கள் வந்து பேசிக்காமல் சரியாக வந்து பழகாமல் இருந்திருக்கலாம். அவங்களுடைய அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில், அதாவது 2026 ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிச்சயம் அந்த தாய்மாமன் உறவு உங்களோட வந்து இணையுங்க. அதாவது பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீச்சமாகியிருக்காரு.
ஸோ இனி எந்த தடையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படியே உங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலுமே கூட அது அத்தனையுமே வந்து தவிடுபொடியா தான் ஆகுமே தவிர, நீங்க பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒண்ணும் நடக்கவே நடக்காதுங்க. மேலும் சொல்லப்போனா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குடும்பத்தில மகிழ்ச்சி அப்படின்றது நிலைச்சு இருக்கும். ஸோ இந்த மகிழ்ச்சி என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு தான் நீங்க வந்து கடவுள்ட்ட வந்து பிரார்த்தனையும் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகள்லாம் இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுனா இப்போ உங்களுக்கு சூரியன் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் கடகராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சூரிய நாராயணர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் சூரிய நாராயண வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அங்கெல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ சூரியன் பார்த்திங்கன்னா உலகத்துக்கே ஒன்று தாங்க. நீங்கள் காலையில் எழுந்த உடனே சூரியன் உதயமாகும் பொழுது நீங்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அவங்கள வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் மாதிரி தான் தெரியும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எந்த பரிகாரமாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதனுடைய முழு பலன்களையுமே அடைய முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் கோதுமை தானியங்கள் இது எல்லாமே வந்து புறாக்களுக்கு வந்து போடுங்க, காக்காக்கு வந்து வைங்க. வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்குமே கூட கோதுமையாலான உணவுகளை நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மட்டும் செய்தாலே போதும். இந்த பரிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப உங்களுக்கு செலவாகாது. நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா டைம் தாங்க. அதுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். மறக்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள். மேலும் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், நல்லா இருக்கும். மேலும் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சேமிச்சுக்கோங்க. அந்த பணம் பார்த்திங்கன்னா என்றைக்கும் அழியவே அழியாது. ரொம்ப சேமிப்பாகவே இருக்கும். எதிர்காலத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கடன்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நல்ல யோகம் இருக்குது. அதனால் தாராளமாக இந்த காலகட்டங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வீட்டில் பசுமாடு வளர்க்குறீங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் வந்து தானமாக கொடுங்க. கோமாதா பூஜை வந்து செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் காலைல எழுந்தோடனே உங்கள் வீட்டில் மாடு இருக்கா, மாட்டை போய் நீங்கள் தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை செய்யுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுருக்கக்கூடியவங்களாம் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம். இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டையே நீங்கள் தொட்டு வணங்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக போய் வந்து செய்துக்கோங்க. பசுமாட்டுக்கு நீங்கள் உங்கள் கையால் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி தாங்க. ஸோ அந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஷ்டியும் கூட. ஸோ ரொம்ப நல்ல ஒரு நாள். அதே மாதிரி அமைதியாக இந்த நாட்களில் இருக்கணும் அப்படின்னா 24, 25 இந்த 2 நாட்களையுமே கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருந்துக்கணும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பார்த்திங்கன்னா கிழக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய அன்றாட வேலைகளுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய கையில் ஏதாவது ஒரு பொருள் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட அதில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த சிவப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடகராசி நேர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்களும் கிரகநிலைகளுடைய படி ஒரு கலவையான மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மற்றும் முக்கிய கிரகங்களுடைய சஞ்சாரத்துடைய அடிப்படையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அழுத்தமும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இருந்தாலும் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சக ஊழியர்களோட நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் தாங்க நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எப்போதுமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு பலன் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகளாக பேசணும். தேவையில்லாமல் வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குது.
தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யாருக்காகவும் எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தி சபிக்கக்கூடாது. நம்ம கோபத்தில் கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் புதிய முதலீடுகளை வந்து தவிர்த்துக்கோங்க. சொந்தமாக நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரெடி நீங்கள் சொந்தமாக தான் தொழில் செய்துட்ருக்கீங்க, மந்த நிலையாக இருக்குது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மந்த நிலை எல்லாமே மாறிடும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, பயப்படாதீங்க. ஸோ செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத எதிர்பாராத மருத்துவ செலவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்டாயமாக அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக கடன் வாங்கக்கூடாது. யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் புதுசாக கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி யாருக்கும் இங்கே கடனும் கொடுக்க வேணாம். செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது வரவுக்கு ஏற்ற செலவுகளை வந்து நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க. கைக்கு மீறிய செலவுகளை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடனாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு சுமையாக மாறி போயிடும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். சேமிப்பு அப்படின்றது கட்டாயம் இருக்கணுங்க. நீங்கள் 10 ரூபாய் சம்பாதித்தாலுமே கூட அதில் நீங்கள் 1 ரூபாயாவது நிச்சயம் சேமித்தே ஆகணும். அதனால் சேமிக்க பழகுங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிதிநிலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதிநிலையில் ஏற்படக்கூடிய இடர்களை எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க முடியும். பிரச்சனைகளை எல்லாத்தையும் குறைக்க முடியும். நெருக்கடிகள் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஸோ இந்த விஷயத்திலலாம் மறக்காமல் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவியினுடைய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் புரிதல் நல்லா இருக்கணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை விட வேணாம். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் வந்து நீங்கள் வாக்குவாதங்கள்லாம் வந்து செய்யாமல் அமைதியாக இருங்க. இந்த காலகட்டங்கள் உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும், சந்தோஷப்படுவீங்க. மேலும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு, கண்ணெரிச்சல், சோர்வு இது மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதிக பணிசுமை இருக்குது அப்படின்றதுனால சரியாக தூங்க முடியாது. ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்து உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மனசையும் மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. ஸோ பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், வழிபாடுகள் செய்கிறதா இருக்கட்டும், யோகா செய்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு எது வந்து பிடிக்கும், சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. எம்பெருமான் ஈசன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதும் பொழுது அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நினைத்தாலே வந்து இந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதனால் நான் நல்லா வாய்விட்டு வந்து சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது தடங்கல்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கி நல்ல பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. மேலும் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி எப்படி என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ முக்கியமாக எதுவும் விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை செய்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த பதிவு உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.